சேலம் தாய் மகள் தாய் மகள் சேலம் தாய் மகள் ஒண்ணு வீட்டுல சொல்ல பார்க்கலாம் கட்டா பேருக்கு 4 வாரம் பேருக்கு சாமி கருப்புசாமி பக்தர்களே, நான் சொல்றது அனைவரும் கேளுங்க. கருப்புசாமி கோயில் எங்க இருக்குன்னு எனக்கு தெரியாது. நான் சேலத்துல இருந்து வரேன். சேலத்துல எங்க பொண்ணு வேலை செய்யற இடத்துல கருப்புசாமி கோயில் இருக்குன்னு அவங்க ஃப்ரெண்டு ஒருத்தர் சொல்லி நாங்க துறையூருக்கு வந்தோம். பொண்ணு சொன்ன பேச்சே கேட்க மாட்டேங்குது, ஒருத்தரை லவ் பண்ணிட்டு இருக்குதுன்னு சொல்லி வீட்டுல சாப்பிடல தூங்கலன்னு கவலைப்பட்டுட்டு இருந்தோம். கருப்புசாமி கோயிலுக்கு போங்க, சாமி பாப்பாரு, காப்பாத்திடுவாரு, அக்காவை திருத்திடுவாரு, நீ கூட்டிட்டு போங்க அப்படின்னு சொல்லி அவர் சார் சொன்னாரு. நான் கருப்புசாமி கோயிலுக்கு எங்க வீட்டுக்காரன் நானும் ஃபர்ஸ்ட் வந்தோம். வந்தோடனே அன்னைக்கு வளைகாப்பு பண்ணிட்டு இருந்தது சாமி கூப்பிட்டு என்னை வளைகாப்பு பண்ண சொன்னாரு. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. வந்தன்னைக்கு எனக்கு வளைகாப்பு கிடைச்சதே சாமி, உண்மையான சக்தி உள்ளவரா உட்கார்ந்துருக்காருன்னு சொல்லி நான் ஆச்சரியப்பட்டேன். வளைகாப்பு முடிச்சுட்டு 2வது ஃபர்ஸ்ட் வரவே என் பொண்ணை கூட்டிட்டு வந்தேன் சாமி கிட்ட. சாமி இதுதான் என் பொண்ணு, சொன்ன பேச்சே கேட்க மாட்டேது பாருங்கன்னு சொல்லி காட்டினேன். உன் பொண்ணு லவ் பண்றாளாயான்னு கேட்டாரு. ஆமா சாமின்னு சொன்னேன். அவரு சொன்னாரு வேண்டாமா தாய் தோப்பம் பேச்ச கேளுன்னு சொன்னாரு. அவ கேட்கல, வீட்டை விட்டே போயிட்டா சாமி. வீட்டை விட்டே போயிட்டா சாமி. 1 மாசம் ஆகுது சாமி. உங்க கோயிலுக்கு வந்து தானே என் பொண்ணை விட்டேன். உங்க கோயில்ல இருந்து என் பொண்ணை காணாத போயிடுச்சு. என் பொண்ணை கூட்டிட்டு வந்து நீங்க தான் விடணும் அப்படின்னு சொல்லி. ஆமா சாமி, ஆமா சாமி, ஆமா சாமி. உன் பொண்ணு வந்துருவாயான்னு சொன்னாரு சாமி. நாளைக்கு மத்தியான சாப்பாட்டுக்கெல்லாம் வந்துருவா, நீ வீட்டுக்கு போயான்னு சொன்னாரு. ஆமா சாமி, ஆமா சாமி. மதியமெல்லாம் வந்துட்டா சாமி. மதியானம் சாப்பாடு செஞ்சு வச்சோடனே வந்துருச்சு சாமி. பொண்ண வாழ வைக்க சாமி. கருப்பு ஆமா சாமி. வாழ்க்கை ஓடிய வாழ்க்கை தேடி வாழ்க்கை. நீ ஓடிய வாழ்க்கை என்னாச்சு? பேசாயா தாலி கழுத்துக்கு போன அந்த ஒரு தாய் கலங்கினா கலங்காத போ மரண மஞ்சள் சாப்பிட்டு வந்துருவானே. நான் வளர்ச்சேன் பாத்தியா? உனக்கு வேணுமா? வேண்டும் மைக்கில் சொல்லு. ஏன் இந்த ஆழத்துல தாழ்த்தத்தை தானா தேடிய வாழ்க்கை என்று வாழ்ந்து சரித்திர கண்ட வாழ்க்கை உடைச்சாச்சாயா அழகாதவா என்ன கேட்க உண்டா? உனக்கு வேலை வேணுமா?